தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு முன்னாள் முதல் பெண்மணி பெர்னடெத் ஷிராக் காலமானார். பிரான்சின் செல்வாக்கு மிக்க முதல் பெண்மணியாக பெர்னடெத் ஷிராக் விளங்கியுள்ளார். பிரான்சில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள சிறுமி லயானா கொலையினால் நாட்டில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ளன. பிரான்சில் 11 வயது சிறுமி லயானா கொலை வழக்கில் பிரான்ஸ் நீதித்துறை மன்னிப்பு கோரியுள்ளது. லயானா கொலை விவகாரத்தில் நீதித்துறையில் ஏற்பட்ட செயலிழப்பு மற்றும் குறைபாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் புளோரன்ஸில் மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்துள்ளது. சிறுமி லயானாவுக்கு அஞ்சலி செலுத்தி நடைபெறும் ஊர்வலத்தில் அரசியல்வாதிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லயானாவின் உடல் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட விசாரணைகளில் கவனம் செலுத்தப்படுகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேக்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி இது அப்படி இது அப்படி எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 006351420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரெஞ்சு முன்னாள் முதல் பெண்மணி பெர்னடெத் ஷிராக் காலமானார். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் ஜாக் ஷிராக் அவர்களின் மனைவியும் பிரான்சின் முன்னாள் முதல் பெண்மணியுமான பெர்னடெத் ஷிராக் ஜூன் 6ஆம் தேதி தனது 93வது வயதில் காலமானார். இவருக்கு பிரான்சின் தற்போதைய குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார். ஜாக் ஷிராக்குடன் இணைந்து பிரான்சின் வரலாற்றில் தனித்த இடத்தை பெற்ற ஒரு பெண்ணையும் தனது தொண்டு பணிகளால்
கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மகத்தான உள்ளத்தையும் நாடு இழந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஜாக் ஷிராக்கின் அரசியல் பயணத்தின் உறுதியான துணை 1995 முதல் 2007 வரை ஜாக் ஷிராக் பிரான்ஸ் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த காலத்தில் இவர் முதல் பெண்மணியாக இருந்தார். ஆனால் அவர் குடியரசுத் தலைவரின் மனைவியாக மாத்திரமல்லாமல் தனக்கென அரசியல் செல்வாக்கை உருவாக்கியவராகவும் அறியப்பட்டார். 1933 மே 18 அன்று பாரிஸில் பிறந்த பெர்னடெத் உயர்குடி கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். பாரிஸின் புகழ்பெற்ற சியோன்ஸ் போ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற பொழுது ஜாக் ஷிராக்கை சந்தித்தார். இருவரும் 1956 ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமண வாழ்க்கை 63 ஆண்டுகள் நீடித்தது. அரசியலில் தனித்த அடையாளமாக இவர் திகழ்ந்தார். ஜாக் ஷிராக் தேசிய அரசியலில் உயர்ந்த பொழுது கிராமப்புற பிரான்சின் கொரோஷ் பகுதியில் தனக்கென வலுவான அரசியல் ஆதரவு தளத்தை உருவாக்கி பல தசாப்தங்கள் உள்ளூர் அரசியலில் செல்வாக்கு செலுத்தினார். 1971 நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 79 முதல் 2015 வரை மாவட்ட சபை உறுப்பினராக பணியாற்றினார். பிரான்சின் அரசியல் உலகில் தனக்கென அதிகாரமும் மரியாதையும் பெற்றார். தொண்டு பணிகளில் மக்கள் மறக்க முடியாத வகையில் பணியாற்றினார். 1994 ஆண்டு குழந்தைகள் மருத்துவமனைகளுக்கான நிதி திரட்டும் தொண்டு அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றார். இந்த முயற்சி பின்னர் நாடு முழுவதும் பெரும் ஆதரவை பெற்றது. நீண்ட காலமாக இந்த அறக்கட்டளையை அவர் வழிநடத்தி வந்தார். 2019 அதன் பொறுப்பை குடியரசுத் தலைவர் மேக்ரோனின் மனைவி பிரிஜித் மேக்ரோன் அவர்களிடம் ஒப்படைத்து கௌரவ தலைவராக தொடர்ந்தார். இவரது மூத்த மகள் லாரன்ஸ் ஷிராக் இளமை காலத்திலேயே கடுமையான உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டார். பல ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வந்த அவர் 2016 ஆண்டு 58வது வயதில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெர்னடெத்தின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜாக் ஷிராக் 2019 ஆண்டு காலமான பொழுது உடல் நலக் குறைவு காரணமாக பெர்னடெத் பொதுமக்கள் முன்னிலையில் அதிகம் தோன்றுவதில்லை. அவரது கடைசி பொது நிகழ்ச்சி 2018 ஆண்டு கொரோஸில் நடைபெற்றது. இப்பொழுது பெர்னடெத் ஷிராக்கின் மறைவுடன் பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய ஒரு காலகட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பிரான்சின் கடைசி ராணி என்று சிலரால் அழைக்கப்பட்ட பெர்னடெத் ஷிராக் உறுதி, அரசியல் நுண்ணறிவு மற்றும் மனிதநேய தொண்டு ஆகியவற்றின் அடையாளமாக நினைவு கூறப்படுவார். பிரான்ஸ் நாட்டின் செல்வாக்கு மிக்க முதல் பெண்மணியாக பெர்னடெத் ஷிராக் விளங்கினார். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் ஜாக் ஷிராக் அவர்களின் மனைவி பெர்னடெத் ஷிராக் 1995 முதல் 2007 வரை எலிசே மாளிகையில் முதல் பெண்மணியாக இருந்தார். இவர் தனக்கென அரசியல் செல்வாக்கையும் சமூக பணிகளின் மூலம் தேசிய மதிப்பையும் உருவாக்கியவர். பெர்னடெத் ஷிராக் தனது கணவர் ஜாக் ஷிராக்கின் அரசியல் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் துணை நின்றார். அதேவேளை தனக்கென வலுவான அரசியல் ஆதரவு தளத்தை உருவாக்கி பல தசாப்தங்கள் உள்ளூர் அரசியலில் செல்வாக்கு செலுத்தி வந்தார். ஜாக் ஷிராக்கின் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி பல சர்ச்சைகள் எழுந்த பொழுதெல்லாம் பெர்னடெத் அவற்றை அமைதியுடனும் நகைச்சுவை உணர்வுடனும் எதிர்கொண்டார். தனது குடும்ப வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்த பொழுதிலும் பொது வாழ்வில் உறுதியான மற்றும் கட்டுப்பாடான தோற்றத்தை தக்க வைத்திருந்தார். பெர்னடெத் ஷிராக்கின் மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்று அவரது தொண்டு சேவையாகும். குழந்தைகள் மருத்துவமனைகளுக்கான நிதி திரட்டும் பணியை தேசிய அளவிலான இயக்கமாக மாற்றினார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான நோயுற்ற குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் உதவி பெற்று வந்தனர். இதுவே அவரை அரசியல்வாதியின் மனைவி என்ற அடையாளத்தை தாண்டி மனிதநேய பணியாளராக மக்களின் மனதில் நிலைநிறுத்தியது. பிரான்சின் அரசியல் உலகம் பெரும்பாலும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய சூழலில் பெர்னடெத் தனது கருத்துக்களையும் செல்வாக்கையும் வெளிப்படுத்த தயங்கியதில்லை. முதல் பெண்மணிக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் இல்லாவிட்டாலும் எலிசே மாளிகையில் அவரது கருத்து முக்கியத்துவம் பெற்றதாக
அரசியல் வட்டாரங்கள் கருதின. 2019 ஜாக் சிராக் காலமான பின்னரும் பெர்னடெத் ஷிராக் பிரான்சின் அரசியல் நினைவுகளில் முக்கிய இடத்தை தக்க வைத்திருந்தார். உறுதி, ஒழுக்கம், அரசியல் நுண்ணறிவு மற்றும் சமூக அக்கறை ஆகியவற்றின் கலவையாக அவர் பார்க்கப்பட்டார். அவரது மறைவுடன் பிரான்ஸ் தனது அரசியல் வரலாற்றில் தனித்துவமான ஒரு முதல் பெண்மணியை இழந்துள்ளது. பெர்னடெத் ஷிராக் ஜாக் சிராக்கின் துணைவியாராக மாத்திரமல்லாமல் தனது சொந்த அடையாளத்தையும் செல்வாக்கையும் உருவாக்கிய பெண்ணாக நினைவு கூறப்படுவார் என்பதே உண்மை. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள சிறுமி லயானா கொலையினால் நாட்டில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ளன. இளம் சிறுமிக்கு அஞ்சலி செலுத்த புளோரன்ஸ் நகரில் நடைபெற உள்ள அமைதி பேரணியில் சுமார் 5000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொல்லப்பட்ட சிறுமி லயனாவின் உடல் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் காணாமல் போயிருந்த லயனா உடையதுதான் என அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சிறுமி மே 29ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார். அவரது மரணத்துக்கான காரணம் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. பிரான்சில் 11 வயது சிறுமி லயனா கொலை வழக்கில் பிரான்ஸ் நீதித்துறை மன்னிப்பு கோரியுள்ளது. லயனா கொலை செய்யப்பட்ட சம்பவம் பிரான்ஸ் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு எதிராக முன்பே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைப்பாடுகள் இருந்த பொழுதும் அவற்றில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாதது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. பிரான்ஸ் நீதியமைச்சரும் கார் தே ஷோ ஜெரா தர்மனன் அவர்களும் தொலைக்காட்சி பேட்டியில் மிகவும் அரிதான முறையில் அதிகாரப்பூர்வ மன்னிப்பு கோரினார். அவர் நீதித்துறை இந்த சிறுமியை பாதுகாக்க தவறிவிட்டது என்று கூறி நீதித்துறையின் சார்பிலும் அமைச்சராகவும் குடும்பத்தினரிடமும் பிரெஞ்சு மக்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் மிகப்பெரிய தோல்வி என்றும் முறைப்பாடுகள் கையாளப்பட்ட விதத்தில் கடுமையான குறைபாடுகள் இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நிர்வாக மற்றும் நீதித்துறை செயல்முறைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தவறுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜெரா தர்மனன் உறுதிப்படுத்தியுள்ளார்.
11 வயது சிறுமி லயனா கொலை விவகாரத்தில் நீதித்துறையில் ஏற்பட்ட செயலிழப்பு மற்றும் குறைபாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையில் அவசர கூட்டமும் நடத்தப்பட்டது. ஏன் முன்னைய எச்சரிக்கைகள் மற்றும் முறைப்பாடுகள் சரியாக பின்தொடரப்படவில்லை என்பது குறித்து அரசாங்கம் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இந்த வழக்கு தற்பொழுது பிரான்சில் குழந்தைகள் பாதுகாப்பு, பாலியல் வன்முறை முறைப்பாடுகளின் விசாரணை மற்றும் நீதித்துறையின் செயல்திறன் குறித்து தேசிய அளவிலான விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் புளோரன்ஸில் மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்துள்ளது. கொல்லப்பட்ட 11 வயது சிறுமி லயனாவின் உடல் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் ஜேர்ஸ் மாவட்டத்தின் புளோரன்ஸ் நகர மக்கள் கோபமும் துயரமும் அடைந்திருக்கின்றார்கள். சிறுமி லயனாவின் உடல் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட அடுத்த நாளான சனிக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி அன்று புளோரன்ஸ் நகர மக்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அவர்கள் தங்களின் துயரத்தையும் கோபத்தையும் BFM TV செய்தியாளர்களிடம் பகிர்ந்துள்ளனர். புளோரன்ஸ் நகரம் முழுவதும் பெரும் சோகமும் பதற்றமும் நிலவி வருகின்றது. மக்கள் இந்த சம்பவத்தை மிகப்பெரிய கொடூரம் என வர்ணித்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். புளோரன்ஸ் நகரத்தில் சிறுமி லயனாவுக்கு அஞ்சலி செலுத்தி நடைபெறும் ஊர்வலத்தில் அரசியல்வாதிகள் எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. சில மேயர்கள் தவிர்ந்த எந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கும் ஊர்வலத்தில் பங்கு பெற்ற அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லயனாவின் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை புளோரன்ஸ் நகரத்தில் நடைபெறும் அமைதி பேரணியில் பங்கேற்கின்றது என்றும் வழக்கறிஞரின் அறிக்கையின்படி இந்த முயற்சியை ஏற்பாடு செய்த மேயருக்கு நன்றி தெரிவிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தேடுதல் நடவடிக்கையின் பொழுது தொடக்கத்தில் இருந்து உடன் இருந்த அனைத்து மேயர்களையும் அவர்கள் தங்களுடன் சேர்ந்து நிற்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் மற்றைய எந்த அரசியல் பிரதிநிதிகளின் பங்கேற்பும் விரும்பப்படக்கூடியது அல்ல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புளோரன்ஸ் நகரத்தில் சுமார் 5000 பேர் அமைதி பேரணியில் பங்கேற்பார்கள் என
எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. புளோரன்ஸ் நகரத்தில் கொலையுண்ட சிறுமி லயனாவின் உடல் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட விசாரணைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து கவனம் செலுத்தப்படுகின்றது. ஜேஸ் பகுதியில் உள்ள ஒரு வேளாண் சேமிப்பு சிலோவில், அதாவது வேளாண் பொருட்களை நீண்ட காலம் பாதுகாப்பாக சேமிக்க பயன்படுத்தப்படும் பெரிய குவியல் வடிவு சேமிப்பு இடத்தில் லயனாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவ நிபுணர்கள் உடலை ஆய்வு செய்த பின்னரும் மரணத்தின் காரணத்தை தெளிவாக நிர்ணயிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றனர். ஆரம்ப உடல் கூறு ஆய்வில் உறுதியான முடிவு கிடைக்கவில்லை எனினும் மேலதிகமாக மேற்கொள்ளப்படும் விரிவான மற்றும் ஆழமான ஆய்வுகள் மூலம் சில பதில்கள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூடுதல் ஆய்வுகளில் பொதுவாக விஷவியல் பரிசோதனைகள், நுண்ணுயிர் மற்றும் உயிரியல் ஆய்வுகள், விரிவான உடல் டிஷ்யூ பரிசோதனைகள் போன்றவை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மரணத்தின் காரணம் மற்றும் சூழ்நிலை குறித்து மேலதிக தகவல்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.